Hi friends, welcome to our YouTube channel. இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால், அதாவது ப்ரான்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg ப்ரான் வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். வாங்க இப்போது இந்த இறால் தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் நான் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக இருந்ததுனால அதை நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு. ப்ரான் கொஞ்சம் வாயு அதிகம், கேஸ்ட்ரிக் அதிகம் அதில், அதனால் நான் வந்து பூண்டு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன். எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டை, ஓகேவா? அடுத்து சோம்பு, கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு தான் சோம்பு. தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகு ஜீரகம் நுணுக்குனது, இது ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மிளகாத்தூளை குறைச்சிக்கிட்டு மிளகு ஜீரகத்தூளை தூவிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பை நீங்கள் முழுசாக போடுறதுனால ஓகே, இல்லைனா லைட்டாக ஒரு நுணுக்கிட்டு போட்டாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சோம்பு நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சோம்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் அதில் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட் அது ஹாஃப் குக் ஆகிட்டு இருக்கும்போது நல்ல ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், அடுப்பை நல்லா ஹையில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை ஆட் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல அந்த மிளகா, மஞ்சத்தூள், மல்லியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இது ஒரு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் அதை இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா இந்த மசாலா எல்லாமே எல்லா ப்ரான் மேலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் எல்லா ப்ரான் மேலேயும் மசாலா கோட் ஆயிடுச்சு. நீங்கள் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுறீங்க, இந்த தொக்கு வந்து எண்ணெயிலே பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நல்ல தொக்கு கிடைக்கிற வரைக்கும் எண்ணெயிலே எடுத்துக்கோங்க. இப்போ வெளியிலலாம் எடுத்துகிட்டு போனீங்க, யாராவது கெஸ்ட்டு வராங்க செய்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எண்ணெயிலேயே வந்து இந்த தொக்கை ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த ப்ரானே நார்மலாக வந்து அந்த ப்ரான்லேருந்தே தண்ணி விடும், ஓகேவா? அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான டிப்பு, ப்ரான் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். மேக்ஸிமம் ப்ரானோட குக்கிங் டைம்
ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேலே இதை குக் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் இன்றைக்கி எண்ணெயிலே குக் பண்ணுறேன். ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் இன்றைக்கி இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீன் ப்ரானு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்களேன், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபுட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரானை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைங்க. இது கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுபோல் ப்ரான் குக் பண்ணும்போது அடுப்பை வந்து ரொம்ப ஹெவி ஹையில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, மீடியம் இதிலே வந்து குக் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ப்ரான் போடுறப்ப நீட்டமாக இருந்துச்சு, இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு, தெரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு ஜீரகம் அதை இந்த ப்ரான் மேலே தூவிக்கோங்க. நான் வந்து ஷியோராக சொல்கிறேன், இது மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட்ல இந்த மிளகு ஜீரகம் தூவி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் வந்து இதுக்கு ஈக்குவலாக மிளகாத்தூளோட லெவலை குறைச்சிக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்ல மேலே வந்து திரண்டு வர்றது தெரியும் உங்களுக்கு. இப்போது இன்னும் இந்த மிளகுத்தூளை போட்டு ஒரு 1 மினிட் மட்டும் குக் ஆகட்டும். இந்த ப்ரானு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ப்ரானெல்லாம் நல்லா வெந்து சுருங்கிருச்சு, நல்லா அப்படியே ரோல் மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா பிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே போட்டுருங்க. இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் நல்லா இது மேலே இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் கருவேப்பிலை பொடி இருக்குன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம், ப்ரானுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ப்ரான் தொக்கு ரெடி. வாங்க இப்போ நான் அதை பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே. இது நீங்கள் ரைஸு, ஏதாவது வெரைட்டி ரைஸு, நார்மல் ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இந்த தொக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே எங்களோட பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.